சமூக சீர்திருத்தவாதி மருத்துவர் ஐயா அவர்கள் போர்கள் ஓய்வதில்லை என புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு இங்கே ஏற்புரை ஏற்க இருக்கின்ற சமூக நீதி போராளி, சமூக சீர்திருத்தவாதி, சோஷியல் ரிஃபார்மிஸ்ட் மருத்துவர் ஐயா அவர்களே, இந்த நூலை வெளியிட்ட எங்களுடைய குடும்ப நண்பர், மிக எளிமையான குடும்பத்திலே பிறந்து இன்று லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கல்வி கொடுத்து கொண்டு பல சீர்திருத்தங்களை செய்து வேலூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஒளியேற்று இருக்கின்ற விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் நிறுவனரும் ஐயா முனைவர் திரு விஸ்வநாதன் அவர்களே, இந்த நூலை பெற்ற உலக புகழ்பெற்ற விஜிபி குழுமத்தின் தலைவர் முனைவர் மரியாதைக்குரிய திரு சந்தோஷம் அவர்களே, நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற முன்னாள் மத்திய இணை அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய இணை அமைச்சர் அரங்க வேல் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், செந்தில் அவர்கள், பால் அவர்கள், அருள், ஜெயபாஸ்கரன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை கட்சி நிர்வாகிகள், அமைப்புகளை சார்ந்தவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். காரணம், இது எங்களுடைய ஐயா உடைய புத்தக வெளியீட்டு விழா, நூல் வெளியீட்டு விழா. எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த நூலை பற்றி நான் எதுவும் பேசப் போவது கிடையாது. காரணம், நீங்கள் எல்லாம் அதை படித்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இங்க இருப்பவர்களுக்கு இந்த நூலை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இதற்கு முக்கியமாக ஒருவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். பாவேந்தன் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே நன்றி சொல்ல வேண்டும். காரணம், இந்த நூலை அவர் தொகுத்து ஐயா அவர்கள் சொல்ல சொல்ல, அவர் எழுத எழுத அதெல்லாம் தொகுத்து இந்த நூலை உருவாக்கியிருக்கின்றார்கள். இந்த நூலில் இருப்பது எங்களை பொறுத்தவரை வெறும் ஐயா செய்த வெறும் 10% தான். 90% இந்த நூலிலே கிடையாது. அதை பற்றி பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் பேசலாம். நம்முடைய கௌரவ தலைவரை விட்டா நான் ஒரு நாள் முழுவதும் பேசிக்கிட்டே இருப்பார். தண்ணி கூட குடிக்காம பேசிட்டே இருப்பார் அவர். ஏன்னா அவ்வளோ இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ சாதனைகள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், சமூக சீர்திருத்தவாதி, அவ்வளவுதான். சோஷியல் ரிஃபார்மிஸ்ட். இப்படி ஒரு மனிதன் உருவாகுவது மிக மிக அரிது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் பிறந்தார், தந்தை பெரியார் அவர்கள். அவரும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சோஷியல் ரெவல்யூஷனரின்னு சொல்லலாம், சமூக போராளி என்று சொல்லலாம். அதே குணம் உடைய நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக சீர்திருத்தவாதி. ஏன்னா இந்த சமூக சீர்திருத்தவாதி என்றால் எல்லாமே எல்லாம் ஒன்று சேரும். அது கல்வியிலையா, சுகாதாரத்திலையா, நீர் மேலாண்மையிலையா, விவசாயத்திலையா, சட்டத்திலையா, நம்முடைய வேந்தர் அவர்கள் ஐயா சொன்னவர் போன்று இன்னும் எத்தனையோ செயல்களை ஐயா செய்ய வேண்டும் என்று வேந்தர் மரியாதைக்குரிய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் கேட்டுக்கொண்டார். நிச்சயமாக இது எல்லாமே உள்ளடங்கியது ஒரு சமூக சீர்திருத்தவாதி. எனக்கு பொறுப்பு வேண்டாம், பதவி வேண்டாம், சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் என் கால்கள் படாது என்று யாராவது சொல்லுவாங்களா? சொல்லி இன்னைக்கு இருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் இதுக்கு முன்பு. எந்த பொறுப்பும் இல்லாமல், எந்த பதவியும் இல்லாமல்
ஒருத்தர் மகாத்மா காந்தி, அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன், இன்று மருத்துவர் ஐயா அவர்கள். இந்தியாவிலே 3 பேர் தான். தந்தை பெரியார் கூட ஈரோடு மாநகராட்சியில தலைவராக இருந்தார். இப்படி மற்ற தலைவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பொறுப்புல இருந்திருக்கார். ஆனால் ஐயாவை நீங்கள் எல்லாம் ஒரு போராளியா பார்த்திருப்பீங்க, ஒரு மருத்துவரா பார்த்திருப்பீங்க, ஒரு விவசாயியா பார்த்திருப்பீங்க, பல கோணங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு எழுத்தாளரா நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. ஐயா இது வரைக்கும் 19 நூல்களை வெளியிட்டு இருக்கின்றார். இது 20வது நூல். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 20 நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார். ஒரு எழுத்தாளர். அதுல ஒன்று பாத்தீங்கன்னா சுக்கா மிளகா சமூக நீதி ஒரு நூல். அடுத்தது எங்கே தமிழ். இது முக்கியமான கேள்வி. தமிழ் வச்சுதான் ஆட்சிக்கு வராங்க. ஆனா எங்கேயும் தமிழ், எதிலும் தமிழ் பார்த்தா எங்கேயுமே கிடையாது. அடுத்தது இசையின் இசை. அந்த கோணத்திலையும் நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க தெரியல. பன்னிசை மன்றம் ஒன்று தொடங்கி இன்னைக்கு தமிழ் இசையை இன்று உலக அளவிலே பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இசை கலைஞர்களை வரவழைச்சிட்டு எங்க மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மும்பை எங்க இருந்தெல்லாம் வரவழைச்சு அவங்களுக்கு தங்க பதக்கங்கள் எல்லாம் கொடுத்து 2 நாள் காலையில இருந்து மாலை வரைக்கும் அங்கே உட்கார்ந்துட்டு அந்த இசை நிகழ்ச்சியில நடத்திட்டு கேட்டுட்டு இருப்பார் ஐயா அவர்கள். ஏன்? தமிழ் இசையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே. பாட்டாளி சொந்தங்களே என்ற ஒரு நூல். அதன் பிறகு அக்னி அம்புகள். அது பின்னாடி பெரிய கதை நிறைய இருக்குது. இன்னைக்கு தீரன் வரல. அவர் வந்திருந்தாருன்னா அவரும் ஏன்னா தொடக்க பயணத்துல இருந்து எவ்வளோ அவருக்கு பக்கத்துல இருந்து பார்த்திருக்காங்க. அதன் பிறகு என் குரல் ஒரு புத்தகம். கழகத்தின் கதை எல்லாருக்கும் தெரியும், எந்த நிலையில இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். அது சரிங்க, அரசியல் பேச வேண்டாம்னு நான் பாக்குறேன். நான் ஒரே தீர்வு தமிழ் ஈழம். நம்முடைய கௌரவ தலைவர் அவர்கள் ஏதோ என்ன அவர் விட்டா நிறைய பேசிட்டு இருப்பார். ஈழத்தை பத்தி, தமிழ் ஈழத்தை பத்தி, ஐயாவுக்கு தமிழ் ஈழம் என்று சொன்னால் அதுல குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் பேசலாம். பேசுறதுலாம் நான் சொல்றதுன்னா சும்மா இவர்களெல்லாம் இல்ல, என்னென்ன சம்பவம் நடந்தது. நான் உலகத்துல எங்க போனாலும் இலங்கை தமிழர்கள் எங்க என்னை பார்த்தாலும் முதல் என் கையை பிடிச்சி முதல் கேள்வி கேட்கறது ஐயா நல்லா இருக்காருங்க. அவ்வளவு சந்தோஷமா கேட்பாங்க. எங்க போனாலும் முதல் கேள்வி எங்களுக்கு அவர் மட்டும்தாங்க உண்மையா உழைச்சிட்டு இருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். எப்படி? இன்வெர்டட் காமர்ஸ்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். எந்த எதிர்பார்ப்புனா என்ன? மத்தவங்களாம் அது வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா அது ஒரு போராட்டமா பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப கேட்கிறப்பல நல்லா இருக்காரு, அவர் நல்லா இருக்கணுங்க. அப்படி எவ்வளவு நடந்திருக்குது. இங்க நடந்த போராட்டம் மட்டும் கிடையாது, இது இல்லாமல் எவ்வளவு நடந்திருக்குது. அதுல அடுத்தது மக்களை காக்கும் மது விலக்கு. மக்களை காக்க மது விலக்கு. இத பத்தி பேசணும்னா மணி கணக்கெல்லாம் கிடையாது, நாள் கணக்கு பேசணும். நாள் கணக்கு பேசணும். அவர் செய்த மது விலக்குக்காக, மது ஒழிப்புக்காக, மது விலக்கு மது ஒழிப்புக்காக இன்னைக்கு இந்தியாவிலே அவரை போன்று யாரும் செய்தது கிடையாது. தொடர்ந்து இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறார், இன்னும் செய்துட்டு இருக்கிறார். அவர் மட்டும் இதை கொண்டு வரல, இந்த போராட்டத்தை கொண்டு வரலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இதை ஏத்திருக்க மாட்டாங்க. கொள்கை ரீதியில இன்னைக்கு ஏத்துட்டு இருக்காங்க. நாங்களும் மது விலக்கு ஆதரவு கொடுக்கிறோம், கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று இந்த இருக்கிற கழகங்கள் எல்லாம் ஏத்துட்டு இருக்கிறாங்க, பேரளவில் ஏத்துட்டு இருக்கிறாங்க. அது போதுமானது கிடையாது. சமீபத்தில் சொல்லணும், என்னுடைய குமரி அனந்தன் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாரு. அப்பொழுது அவங்களுடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவங்க அந்த அம்மா அப்ப ஆளுநர், தெலுங்கானா ஆளுநராக இருந்தாங்க. அவங்க போய் அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க மருத்துவமனையில். அவங்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். நான் அவங்க கைபேசியில கூப்பிடுறேன் அவங்கள, உங்களை வாழ்த்தணும்னு சொன்ன உடனே அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு யாருன்னு கேட்டார். இல்ல அன்புமணி பேசுறாருன்னு என்கிட்ட கூடுன்னு சொன்னார். கொடுத்துட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா அவர் கேட்கிறார். ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணணும்.
எப்படியாவது இந்த மதுவை ஒழிச்சிடுங்க ஐயா, ஐயா கிட்ட சொல்லுங்க ஐயா. எப்படி மருத்துவமனையில அவருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு போனை வாங்கி அவங்க பொண்ணுகிட்ட இருந்து போனை வாங்கி ஐயா கிட்ட சொல்லுங்க எப்படியாவது மதுவை ஒழிச்சிடுங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, இன்னைக்கு இவங்க எல்லாம் ஐயாவை எப்படி நடத்தணும் ஐயாவை. சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்க பாப்பீங்க, ஒருத்தர் வருவாரு, போதை உங்களுக்கு கேடு, அதையெல்லாம் நீங்கள் ஒழிக்கணும், தவிர்க்கணும், இதெல்லாம் ஒருத்தர் தொலைக்காட்சியில பேசி பாத்தீங்களா? அது பாக்குறப்பெல்லாம் எனக்கு கொதிக்கும். என்னடா பேசுறாரு இவரு? ஒரு கையெழுத்து போட்டா எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிடலாம், ஒரே கையெழுத்து போட்டா முடிச்சிடலாம் எல்லாத்தையும். அதை விட்டுட்டாரு. போதை உங்களுக்கு கேடு இதெல்லாம் பேசுறதுலாம் எங்க எல்லாம் நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது எழுக தமிழ்நாடே. எழுந்த மாதிரிலாம் தெரியல, அப்பப்போ எழுதும், அப்படியே மறு தூங்கிட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் வந்ததுன்னா 200-300 கொடுத்தா சந்தோஷமா ஆயிடும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. அடுத்தது நதிநீர் பிரச்சனைக்கு நான் விரும்பும் தீர்வு. என்ஜினியரால கூட அந்த தீர்வுலாம் கொண்டு வர முடியாது, எங்கள் ஐயாவால கொண்டு வர முடியும். ஏன்னா எல்லா இடத்துலயும் பார்த்திருக்காரு, எங்கேயே போயிருக்காரு, எல்லாம் எவ்வளவு தீர்வுகள் எங்க கிட்ட இருக்கு. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுக்கு ஆதங்கம், ஆசை இல்ல, ஆதங்கம். அதிகாரம் மட்டும் இருந்ததுன்னா போதும். அதுவும் அதிகாரம்னா என்ன, ஒரு 6 மாதம் அதிகாரம் இருந்ததுன்னா போதும், எவ்வளவு நடைமுறைப்படுத்தலாம். நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சொன்னது போன்று கோதாவரி காவிரி மட்டுமில்லை, இங்க இருக்கின்ற நதிநீர் எப்படி செய்யணும், ஒவ்வொரு நதியை பத்தி எங்களுக்கெல்லாம் நாங்க PhD படிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எத்தனை நதிகள், எத்தனை ஆறுகள், எத்தனை குட்டைகள், ஓடைகள், எப்படி இணைக்கணும், எங்கிருந்து மழை எவ்வளவு வருது, எல்லாமே நாங்க PhD படிச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். நாங்க ஏன்னா நேரடியா நாங்க இப்ப பார்த்திருக்கிறோம். அடுத்தது சமூக நீதியும் தமிழும் என் உயிர் மூச்சு. இதுதான் ஐயாவுடைய அடித்தளம். சமூக நீதி. இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்ற வார்த்தைக்கு மறு அர்த்தம் மறுத்தார் ஐயா. அதுல யாரும் மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா அதுதான் ஐயாவுடைய உள் கொள்கை, அடித்தள கொள்கையை. சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரிபடி. ஒரு சமுதாயத்து மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்திற்கும். இந்த நூலை படிச்சாலே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இதை நான் சொல்றேன், இந்த நூல்ல வெறும் 10 விழுக்காடு தான் இருக்கு. அடுத்தது கேட்டது நீதி, கிடைத்தது சிறை. ஐயாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, அது சொல்லுவாரா தெரியல, எல்லாம் எதுவும் பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு போராட்டம் 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 எவ்வளவு சம்பவங்கள். நான் 87 ஒரு வாரம் சாலை மறியல். அப்போ ஐயாவை கைது பண்றாங்க. நான் அப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன், செகண்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கிறேன். சென்னை மருத்துவக் கல்லூரி எங்க இருக்குன்னா ஜெயில் பக்கத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். MMC இந்த பக்கம் இருக்கு, அப்புறம் ஒரு ரோடு வருது, அப்புறம் சாலை வருது, அந்த பக்கம் சென்ட்ரல் ஜெயில். அங்க காலேஜ் முடிச்சுட்டு 4 மணிக்கு காலேஜ் முடிச்ச உடனே நான் நேரம் நடந்து போவேன். அங்க போய் அப்புறம் டோக்கன் கொடுப்போம், வெளியில அப்புறம் உட்காந்துட்டு இருக்கணும், வெளியில அங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கொடுப்பாங்க. எனக்கு கடலாம் கலங்கும் பார்த்த உடனே. ஆனா ஐயா வந்து சிரிச்சுட்டு தான் வருவார். நான் நல்லா இருக்கிறேன். எங்களுக்குலாம் அவ்வளோ அழுகையா வரும். அது மட்டும் இல்ல, எங்க காலேஜில் உங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, ஜெயிலில் இருக்கிறாரு அப்பெல்லாம் சக மாணவர்கள்லாம் பேசுறப்பெல்லாம் மனசெல்லாம் அவ்வளோ வலிக்கும். எங்களுக்குலாம் எவ்வளோ அவமானம் பட்டிருக்கிறார் ஐயா, எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வருத்தங்கள். அவர் எதுவும் வெளியில சொல்ல மாட்டார். நாங்க கூட இருந்து இங்க இருக்கிறதா எங்களுக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு தெரியும். அதெல்லாம் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க, மரம் வெட்டி, குடிசை கொளுத்தி, இப்படி அப்படின்னு என்னென்னமோ சொல்றப்போ எவ்வளவு வலிக்கும் மனசுலாம். இவ்வளோ செஞ்சிருக்கிறாரே ஒரு மனுஷன், யாராவது செய்ய முடியுமா? இனி யாராவது செய்ய முடியுமா? இல்லையா?
100 வினாக்கள் 100 விடைகள் ஒரு புத்தகம். தமிழகத்தின் உயிர் நாடி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. தத்தளிக்கும் கல்வி, இதுதான் நம்முடைய வேந்தர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார். தத்தளிக்கும் கல்வி எப்படி இருக்கணும்? ஐயாவுடைய நோக்கம் கல்வினா சுகமான கல்வி. சுகமான கல்வினா நல்ல சந்தோஷமா குழந்தைய போய் பள்ளிக்கூடம் போடும். கட்டணமில்லா கல்வி, சுமையில்லா கல்வி. மூட்டை தூக்கிட்டு போக கூடாது, அது புத்தகத்தை மூட்டை தூக்கிட்டு போக கூடாது. இப்படியெல்லாம் இலவச கல்வி, இப்படியெல்லாம் ஒரு கல்வி கொடுக்கணும்னு எப்போ இது சொன்னது? எப்போ? 40 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது. ஆனா இன்னுமே நிறைவேற முடியலையே, நிறைவேறலையே. பண்பாட்டு சீரழிவுகள், பண்பாட்டு சீரழிவுகள்லாம் இப்ப நம்ம தெரிஞ்சு போச்சு என்னென்ன இருக்கு. அமெரிக்காவில் நடக்கிறது நம்ம இங்க நடக்கிறோம். வேலண்டைன்ஸ் டே அங்க போனா உடனே இங்க வேலண்டைன்ஸ் டேல அதுதான் கொண்டாடுறோம். நம்ம பொங்கல் கொண்டாடுறது இல்லை. நேற்று திருவண்ணாமலை போயிட்டு வந்த வர வழியில பார்த்தா எங்க பார்த்தாலும் அந்த தீபத்தை ஏற்றி வச்சிருக்காங்க வீட்டுல எல்லாம். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு உண்மையிலே. எங்க பார்த்தாலும் எங்கடா நான் கேட்டுருது என்னோட கூட வந்திருக்கலாம், என்ன பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. எங்க பார்த்தாலும் வீட்டுக்கு வெளியில, கடையில, மேல, வாசல்ல எங்க பார்த்தாலும் அப்படியே தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம். இதை காப்பாற்றுவதுதான் நம்முடைய பெருமை. தமிழன் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்முடைய மொழி உலகத்திலே பழமையான மொழி. ஆனா இன்னைக்கு யாராவது தமிழ் பேசிட்டு இருக்காங்களா? தமிழ் இருக்கா தமிழ்நாட்டில்? அடுத்தது சமூகம், சில பதிவுகள், ஒரு புத்தகத்தை நூலை எழுதியிருக்கிறாரு. தமிழகம் எங்கே போகிறது, இது போன்ற ஒரு 19 நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த நூல் 20வது நூல். போர்கள் ஓய்வதில்லை. இந்த நூல்ல எவ்வளோ சாதனைகள் இருக்கு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வேற எந்த கட்சியும் இந்த நூல்ல இருக்கிற ஏதாவது ஒரு சாதனை இவங்க யாராவது பண்ணிருக்காங்களா? ஒரு சாதனை நான் கேட்கிறேன். எந்த துறையிலாவது, எந்த துறையிலாவது? ஏன்னா அதை பத்தி தெரியாது அவங்களுக்கு. கேட்டா இந்த மாடல் அந்த மாடல் சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த மாடலும் கிடையாது. இந்த பழைய அம்பாசிடர் மாடல். ஆனா சரி, அது உள்ள நான் போகல. நான் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க வாழ்க்கை மாறிடுமா? முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கை, அப்படி சந்தோஷமா ஆயிடுவாங்களா? அதுதான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா சொல்லி நம்ம 108 ஆம்புலன்ஸ் விட்டு இருக்கிறோம் இந்தியா முழுவதும். இதனால கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றுறோம். அந்த உயிரில் எத்தனை முக்கியமான யாருன்னா பெண்களை காப்பாத்தி இருக்கிறோம். பேரு காலத்துல என்ன அமைச்சரா ஐயா ஆக்கினாரு, டெல்லிக்கு அனுப்பிச்சாரு. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? அமைச்சரானதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அப்பா என்ன பண்ணணும்? ஒண்ணுமே, ஒரு சிந்தனை, ஒரு நொடி கூட யோசிக்கல. ஜனாதிபதிக்கு கிடைக்கின்ற வைத்திய வசதி சாதாரண குப்பஞ்சுப்ப முனியனுக்கு கிடைக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ செய்யும். அடுத்த நாள் நான் பிரதமரை பாக்குறேன், மன்மோகன் சிங், அன்றைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் பாக்குறேன். அவர்கிட்ட கேட்டேன், சார் வாட் ஷுட் ஐ டூ? அவரும் இதுதான் சொல்றாரு. நான் சின்ன வயசுல, நான் கிராமத்துல இருந்தேன், எனக்கு மருத்துவ வசதி இல்லை, இன்னைக்கு எனக்கு கண் பார்வை போனது காரணம் அதுதான். நீ கிராமத்தில் மருத்துவத்தை நீ கொண்டு வரணும். அதே 2 பேருக்கும் அதே யோசனைகள் தான். பிறகு அதெல்லாம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தோம். அதெல்லாம் பல மாற்றங்கள் கொண்டு, இதுதான் திட்டங்கள், இதுதான் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற திட்டங்கள், இதுதான் உண்மையான திட்டங்கள். 1000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன், 1500 ரூபாய் கொடுத்துட்டேன், 2000 ரூபாய் கொடுத்து உங்க காசா கொடுத்தீங்க? சரி, எங்க காசு, அரசாங்கம் காசு, நாங்க வரி கட்டின பணம். அது அவங்களோட வாழ்க்கையோட உயர்ந்துடுச்சா? ஐயா சொல்றது என்ன? கடைய முடியா பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். போதையா ஒழிங்க, இந்த பசங்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்கும். விவசாயத்தை பெருகுங்க, தமிழ்நாடு வளமா இருக்கும். விவசாய நிலத்தை காப்பாத்துங்க, நம்ம எதிர்காலம் சந்தோஷமா இருக்கும். நீர் மேலாண்மைக்கு அதுல முக்கியத்துவம் கொடுங்க, பணத்தை அதுல, நிதி அதுல போடுங்க. அடுத்த 200 ஆண்டுகள் தமிழக இளைஞர்களும் தமிழக மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க, தண்ணி பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. இதுதான் திட்டங்கள், இதுதான், இதுலதான் முக்கியமா ஈடுபடணும்னு எவ்வளோ சொல்லியும். இப்ப ஏகே மூர்த்தியை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அந்த புத்தகத்துல.
ஒரு முறை 98 அப்பதான் நம்ம மத்தியில சேர்றோம் அமைச்சரா. அப்போ யாருக்கு அமைச்சர்னு கேட்கிறாங்க. யாரு கொடுத்தாரு ஐயா அமைச்சர் பதவி? தலித் எழில்மலை. தலித் எழில்மலை. ஆனா கேட்டா இது ஜாதி கட்சி, இது வன்னியர் கட்சி. ஐயா யாருன்னா ஜாதி, ஒரு ஜாதி தலைவர். அதே மாதிரிதான், அதே போன்றுதான் அண்ணல் அம்பேத்கரையும் கொண்டு வந்துட்டாங்க. அண்ணல் அம்பேத்கர் என்பவர் தேசிய தலைவர், பன்முகத்தன்மை உள்ள தலைவர், தேசிய தலைவர். மகாத்மா காந்தி எப்படி ஒரு தேசிய தலைவரோ, மகாத்மா காந்தி உலக தலைவர். அவர் இதே போன்ற ஒரு தேசிய தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆனா அவர் ஏதோ பட்டியலின தலைவராக கொண்டு வந்த தோற்றத்தை உருவாக்கி அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதே போன்றதான் ஐயாவை இன்னைக்கு. ஐயா இன்று ஒரு தேசிய தலைவர், தேசிய அளவில் சீர்திருத்தங்கள், சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த தலைவர். ஆனா இன்னைக்கு ஐயா என்னன்னா ஜாதி 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 ஜாதி. எல்லா ஜாதிக்கும், எல்லா மதத்திற்கும், எல்லா இனத்திற்கும், தமிழ் ஈழத்திற்கும், தமிழர்களுக்கு, உலக தமிழர்களுக்கு எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்த ஒரு தலைவர். அவரை கொச்சைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, இப்படிதான் இருப்பார், அப்படித்தான் இருப்பார். எதுக்கு? அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக. ஐயாவை சிறுமப்படுத்தணும் அவங்களோட நோக்கம். வளரக்கூடாது, கட்சி வளரக்கூடாது, இந்த இயக்கம் வளரக்கூடாது. சரி, நீங்க பண்றீங்களா, ஆட்சி பண்றீங்க, என்ன செய்யறீங்க? என்ன செய்யறீங்க? ஒரு தலித் எழில்மலைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கிறாரு. இதுவே நினைச்சு பாருங்க. அப்போ இதுவே எவ்வளவு ஒரு சமூக சீர்திருத்தவாதின்னு அப்ப நினைச்சு பார்க்கணும் நீங்க. அப்போ 98 நடந்தது. நானும் ஐயாவும் போறோம், கார்ல போறோம். எதுல? டாக்ஸில போறோம். ரோட்ல போயிட்டு இருக்கோம். பார்த்தா முன்னாடி திடீர்னு எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது. எது? ஒரு பெரிய அம்பாசிடர். பார்த்தா சாதா ஒய் 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 சவுண்டு, சைரன். முன்னாடி ஒரு வண்டி, பின்னாடி ஒரு வண்டி போகுது. அப்புறம் பார்த்தா தலித் எழில்மலை உள்ள உட்காந்துட்டு இருக்க. நானும் ஐயாவும் டாக்ஸில போயிட்டு இருக்கோம். அப்புறம் நான் சொல்றேன், அப்பா 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 ஒரு தலித் மந்திரி போறாருப்பா. அவ்வளவு சந்தோஷப்பட்டார் ஐயா. அப்போ அவ்வளவு சந்தோஷப்பட்டார். நான் கேட்கிறேன், நான் இப்ப சொன்னேன், இப்போ எனக்கு ஒரு ஆதங்கம். நீங்க அந்த வண்டியில போயிருக்கணும், என்ன கூட ஆதங்கம் அது. நீங்க அந்த வண்டியில போயிருக்கணும். அதெல்லாம் பேசாது, நான் தான் சொல்லிட்டேன்ல. நம்ம அமைச்சர் போறது, டெல்லி ரோட்ல நம்ம அமைச்சர் போறது எவ்வளவு சந்தோஷம் எனக்குன்னு மனசார சொல்றாரு. அதுதான் ஐயா, அதுதான் ஐயா. வேற யாராவது இப்படி இருப்பாங்களா? யாராவது இருப்பாங்களா? இல்ல. எங்க வீட்டுல எல்லாம் யாரும் தங்க மாட்டார். நான் ஏகேஎம் அமைச்சரா இருந்தார், நான் அமைச்சரோ, வேலு அரங்கவேலு, எங்க வீட்டுக்கெல்லாம் எங்கேயுமே தங்க மாட்டார். ஹோட்டல்ல, தமிழ்நாடு ஹோட்டல்ல தங்கிட்டு இருப்பாரு. அவ்வளவுதான். வருவாரு, சாதாரணமா இருப்பாரு. அங்க டாக்ஸியில போவாரு, அங்க வண்டியிலோட ஏற மாட்டாரு. இப்படி ஒரு எளிமையான ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. தமிழ் சமுதாயத்தை கிடைச்சிருக்கு, இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குது. அதனாலதான் அவரை இந்தியாவில் உள்ள இந்நாள் பிரதமரும் முன்னாள் பிரதமர்கள் எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுத்ததா தான். அந்த மரியாதை எத்தனை பேர் கிடைக்குது? மரியாதை வாங்குறது கிடையாது, அவங்க கொடுக்கிறது. ராஜீவ் காந்தி காலத்திலையும் அவர் எத்தனையோ பிரதமர், சந்திரசேகர் தவிர மற்ற எத்தனையோ பிரதமர், ராஜீவ் காந்தி பார்த்தார். அதன் பிறகு விபி சிங், அவ்வளவு நண்பர்கள், இருவரும் நண்பர்கள். அப்ப நரசிம்மராவை பார்த்தாரு. அதே பிறகு தேவகவுடாவை பார்த்தாரு. சந்திரசேகர் மட்டும் அது கொஞ்சம் குறுகிய காலத்துல தான் இருந்தார். அது பிறகு வாஜ்பாய் சொல்லவே வேண்டாம். வாஜ்பாய் ஒரு முறை கேட்கிறாரு, ஐயா ஐயா போன்ல எடுத்தாருனால உடனே லைனுக்கு வந்துருவாரு வாஜ்பாய் பிரதமர். அப்ப பிரதமர் அந்த நேரத்தில் யாராவது அப்படி பண்ணுவாங்களா? எந்த பிரதமராவது? அவங்க பிரதமர் ஆபீஸ்ல சார் 1 minute ப்ளீஸ் ஹோல்ட் த லைன் சொல்லுவாங்க. இப்போ பிரதமர்லாம் பேசணும்னா போன் பண்ணுன்னா ஓகே சார் தேங்க்யூ வில் கெட் பேக், திரும்பி கூப்பிடணும். 1 நாள் 2 நாள் ஆகும். அப்போ சார் லைன்ல இருங்க சொல்லி அடுத்த 1 நிமிஷத்துல அவர் வருவார். சார் அப்படின்னு சொல்லுவார் வாஜ்பாய். நினைச்சு பாருங்க, ஒரு இந்தியாவுடைய பிரதமர் ஐயா போன் பண்ண அடுத்த அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே எடுப்பார். நான் சார் ஐ வாண்ட் டு see you, meet you, ப்ளீஸ் கம்.
அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாரு, ஐயாவை கேட்பார், நீங்க எப்ப வரீங்கன்னு கேட்பார். நானும் போவோம், நானும் அப்ப நான் அப்படியே கொஞ்சம் கொட்டிட்டு போயிடுவோம் ஐயா கூட போறப்பெல்லாம். அங்க போன உடனே மணி கணக்கில் பேசிட்டு உடனே ஐயா வந்து, சார் யூ ஆர் வெரி பிஸி, நான் கிளம்புறேன்னா, நோ 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 நாட் அட் ஆல் ஃபார் யூ, நத்திங், ஐம் நாட். அவ்வளோ சந்தோஷமா வருவார். நான் கிளம்புறேன்னு சொன்னேன்னா எங்களை வழி அனுப்புறதுக்கு வெளியில வரைக்கும் வருவார். சார் ப்ளீஸ் சார் யூ சிட் டவுன் சொல்லுவார். ஐயா சொல்லுவார், இன்னொன்னு நான் ஐ வில் கம்னு வெளியில அங்க வாசல் எங்க கார்ல ஏறி நாங்க 2 பேரும் உட்காருவோம். இங்க நின்றுட்டு இருப்பார் வாஜ்பாய், பிரதமர், இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் நின்றுட்டு இருப்பார் அங்க. நாங்க போய் திரும்புற வரைக்கும் நான் திரும்பி பார்ப்பேன், வேணுமே பார்ப்பேன், நின்றுட்டு இருப்பாரு இங்க. அந்த பக்கம் போனோன்னு அப்பதான் உள்ள போவார். அதுதான் ஐயா, அதுதான் ஐயா. அதன் பிறகு மன்மோகன் சிங் பத்தி உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஐயா மீது அவ்வளோ பாசம், அவ்வளோ எத்தனையோ முறை சந்திச்சு. ஆனா ஒரு முறை கூட ஐயாக்காக தனிப்பட்ட முறையிலையோ எங்களுக்காகவோ எதுவும் கிடையாது. இந்த சமூகத்திற்காக, தமிழ் சமூகத்திற்காக, இந்தியாவுக்காக ஒவ்வொரு கோரிக்கையும் வைத்தது. அதுதான் அந்த யூபிஏ மீட்டிங்ல சந்திச்சது, சோனியா காந்தி அம்மையாரை பார்க்கறதுலாம் இதுதான் தமிழ்நாட்டு பிரச்சனை, இந்தியா பிரச்சனை, சமூக நீதி, இடஒதுக்கீடு எப்படி, இதுக்காக தான் சந்திப்பார். இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர் ஐயா என்று நம்ம இன்னைக்குடைய பிரதமர் மோடி அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார். ஐயா பார்த்தாலும் கட்டி பிடிச்சோம். ஏன் ஐயாவுடைய சிம்பிளிசிட்டி, எளிமை. ஒரு முறை சொல்லியிருக்க, வாஜ்பாய் ஐயா பார்க்கணும்னு சொன்னார். ஐயா வந்து வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் பார்க்கணும்னு சொன்ன, ப்ளீஸ் கம் டு பார்லிமெண்ட் ஹவுஸ் சொல்லிட்டார். அப்புறம் ஐயா சொன்னாரு, சார் ஐ ப்ராமிஸ்ட் ஐ வில் நாட் என்டர் தி அசம்பிளி ஆஃப் தி பார்லிமெண்ட். நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் அசம்பிளி பார்லிமெண்ட் உள்ள நான் வரமாட்டேன்னு சொன்னோன்னே அவருக்கு அப்படியா, ஓகே நோ ப்ளீஸ் வெயிட், ஐ வில் கம், ஐ வில் மீட் யூ இன் 7 RCR ரேஸ் கோர்ஸ் ரோடு, அவருடைய வீடு, half an hour ப்ளீஸ் கம் தேர்னு பார்லிமெண்ட்ல இருந்த வாஜ்பாய் அவர்கள் இதற்காக நேரடியாக அவர் வீட்டுக்கு போய் ஐயாவை 1/2 மணி நேரம் சந்திச்சுட்டு மீண்டும் வாஜ்பாய் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போறார். இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. ஏன்? ஏன்னா ஐயாவை பத்தி அவங்க எண்ணத்துல அவ்வளோ மரியாதை. காரணம் அவரோட சமூக சீர்திருத்தவாதி. ராஜேஷ் பைலட் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அவர் பிரதமரா இருந்திருக்கலாம். அப்போ அப்படிப்பட்டவர் இன்னைக்கு ஐயாவை இந்தியாவில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவர் என்று ஒரு பட்டம் ஐயாவை கொடுத்திருக்கிறார். அப்ப கொடுத்தார். டெல்லியில இப்ப அந்த தலைவர்கள்லாம் இல்ல. இப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். ஐயா மீது அவ்வளோ பாசம், அவ்வளோ. சரத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், லாலு இப்ப இருக்கிறார். அவர் தலைவர்கள்லாம் ஐயா போனாலும் உடனே வந்துருவாங்க, ஐயா பார்க்க வந்துருவாங்க. அப்படிப்பட்டவரை இன்னைக்கு ஒருத்தர் வந்து வேலை இல்லை அவருக்குன்னு சொல்றாரு. சரி, நான் அதுக்குள்ள போல. இன்னைக்கு எல்லா சமுதாயத்திற்காக இன்னைக்கு ஐயா ஒரு போராளி. எல்லா சமுதாயத்திற்கு. ஆனா ஐயா கடைசியில பேர் என்னன்னா, அது ஒரு ஜாதி கட்சி, இது வன்னியர் கட்சி. இது வேண்டுமென்று தொடர்ந்து திணிக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு. எவ்வளவு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வருத்தம், கஷ்டம். என்ன கஷ்டம்னா என்ன? வருத்தம். கஷ்டம் வேற, அது வருத்தம். இவ்வளவு செஞ்சிருக்கிற ஒரு மனுஷனை இன்னைக்கு ஒரு அங்கீகாரம், என்ன அங்கீகாரம் கொடுக்கணும்? விருது கொடுக்கணுமா? அவர் வேண்டான்னு சொல்றாரு. அவர் கேட்கறது என்ன? இந்த மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ் சமுதாயம் நல்லா இருக்கும், அதுதான் கேட்கிறா தவிர அவர் தனிப்பட்ட முறையில் என்ன கேட்க போறாரா? இல்ல. சமூக நீதி பத்தி பேசுறீங்க, மீட்டிங் போட்டு மேடை போட்டு பேசுறீங்க, சமூக நீதியை நிலைநாட்டுங்க, நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா அவருடைய எண்ணம் சொல்றாருல, கடைசி வரைக்கும் குச்சி வச்சுக்கிட்டு ஊண்டிட்டு கூட, நான் இந்த ஊமை மக்கள் தான் இதெல்லாம், ஊமை ஜனங்களுக்கு நான் ஒரு போராளியாக இருப்பேன்.
உமா மட்டும் இல்லை அந்த மக்கள் கேட்காது. இல்லைன்னா ஐயா சொல்றது என்னைக்கோ கேட்டு இருக்குமே காதல கேட்டு இருந்ததுன்னா நேரம் எவ்வளோ சீர்திருத்தங்கள் செஞ்சிருக்கலாமே. ஐயா விஸ்வநாதன் அவர்கள் கல்வியை பத்தி சொன்னாரு. வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற 38 மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் வட தமிழ்நாட்டில் உள்ள 20 மாவட்டங்கள் கடைசியில் ஒவ்வொரு முறை 10வது 12வது தேர்வுல கடைசி 38 எதுனா விழுப்புரம், 37 திருவண்ணாமலை, மாத்தி மாத்தி வரும். 36 தருமபுரி, 35 கடலூர், 34 செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், அவர் அரியலூர், இப்படிதான் மாத்தி மாத்தி கடைசி. இது நான் 1 வருஷம் 2 வருஷம் சொல்லல, 25 ஆண்டுகளாக இதுதான் நடக்குது. இதுதான் இதுக்கு அசிங்கம், அது கைத்தட்டது. 25 ஆண்டு காலமாக இதுதான் நடந்துட்டு இருக்குது. கடைசியில பார்த்தா இந்த மாவட்டம், அந்த காலத்துல வடார்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு மாவட்டம், சேலம் மாவட்டம், 4 பெரிய மாவட்டம் எல்லாம் பிரிச்சிருக்குது. அன்னைக்கு என்ன நிலையோ இன்னைக்கு தான் அதான். இது வரைக்கும் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 90 ஆவணங்களை வெளியிட்டிருக்கின்றார். 90 ஆவணங்கள். நாம் விரும்பும் சென்னை அப்படின்னு ஒரு ஆவணம். சென்னை எப்படி இருக்கணும், சென்னை 50 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கணும், இன்னைக்கு சொல்றது யோசனை. இன்னைக்கு சுற்றுச்சூழல் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே யாரு? ஐயா தான். இன்னைக்கு நாளைக்கு பருவம் மாறப்போகுது, நமக்கு தயார் நிலையில இருக்கணும். பசுமை தாயகம் ஒரு அமைப்பு தொடங்கினார். 34 அமைப்புகளை தொடங்கி இருக்கிறார். யாராவது இருக்கிறாங்களா அப்படி தொடங்கி இருக்கிறாங்க? 34 அமைப்புகளை. எந்த தலைவராத எதுக்கு? சுற்றுச்சூழலுக்கு ஒரு அமைப்பு தொடங்கு, தமிழுக்கு ஒரு அமைப்பு தொடங்கு. தொலைக்காட்சியில என்னென்னமோ வந்தது, ஆனா ஒரு மக்கள் தொலைக்காட்சின்னு ஒண்ணு புதுசா தொடங்கி அதுல தமிழ் சொற்களை அடங்கி இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் மகிழுந்து, பேருந்து, கைபேசி, தொலைபேசி, நேரலை, இப்படி வார்த்தைகள் எல்லாம் சொல்றதுக்கு காரணம் யாரு? ஐயா. மாநாடு மயிலாடு. ஆனா இன்னைக்கு தமிழ் பேச வைக்கிற அதை மாத்தி இன்னைக்கு தமிழ் பேச வைக்கிற அதை யார் செய்தான? எங்க ஐயா தான். கேட்கிறேன், இவரு ஐயா ஏதோ எனக்கு தெரிஞ்சது என்ன வேற ஏதாவது ஜாதியில பிறந்து, வேற ஏதாவது சமுதாயத்துல பிறந்து, இல்ல வேற ஏதாவது மாநிலத்துல பிறந்திருந்தாருன்னா நேரம் உலக தலைவர் அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். அந்த அங்கீகாரத்துக்காக தான் ஐயா வேலை செய்யல. ஐயா இல்ல, அவருக்கு அங்கீகாரம் தூசி போன்றது. எங்களுக்கு ஏக்கம் இருக்கு, எங்க மனசுல ஏக்கம் இருக்கு. இவ்வளவு செய்த மனுஷன் நீ அங்கீகாரம், நீ பாராட்ட வேண்டாம், கொச்சப்படுத்தாத. பாராட்டத்துக்கு உங்களுக்கு மனசுல வராது, கொச்சப்படுத்தாது. எவ்வளவு இருக்குது. ஐயாவுடைய இந்த பயணத்துல முக்கிய பங்கு எங்களுடைய அம்மா. அவங்களும் சிறு வயதுல கஷ்டப்பட்டு, ஐயாலாம் அந்த கஷ்டம்லாம் அது சாதாரண கஷ்டம் கிடையாது. காலனா ஏதோ வாங்குறது, காலனா இல்லாத அந்த காலம் ரொம்ப சிரமப்படாது. அது பேசணும்னா அதுக்கு நிறைய பேச வேண்டியதா இருக்கும். இவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு, ஆனா படிப்பு அந்த கல்வியை விடல. படிச்சு அங்க ஊர்ல கிராமத்துல இல்ல, அப்புறம் சென்னையில மூட்டை தூக்கி அதுல வர வருமானம், அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு போற, வீட்டுல இருந்து ஹார்பருக்கு 5 கிலோ நடந்து போனோம், சாப்பாடு எடுத்துட்டு போற, அதுல வரும் என்ன வருமானம்? காலனா 10 அவ்வளவுதான் வரும். அதுக்கப்புறம் படிச்சு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பாரு. அதுல பார்க்ல, பூங்காவில், விளக்கு அடியில அங்கதான் படிப்பாரு. என்ன வீட்டுல கரண்ட் இருக்காது. அப்படி எடுத்து அதுக்கப்புறம் படிச்சு ஒரு மருத்துவரா தேர்வு பண்ணப்ப பணம் இல்லை கட்டுறதுக்கு. எங்கேயோ போயிட்டார், தஞ்சாவூருக்கு போய் ஆத்துல போய் விழுந்துடலான்னு போனார். அப்புறம் எல்லாம் பிடிச்சி கூட்டு வந்து அவரை எல்லாம் சேர்ந்து பணம் போட்டு படிச்சு கிடிச்சு ஒரு கையெழுத்து போட்டு அமெரிக்கால இருந்திருப்பார் ஐயா. வீசா அப்பெல்லாம் அமெரிக்காவுக்கு வீசா ஜஸ்ட் கையெழுத்து போட்டா போதும். அவருடைய நண்பர்கள், ஐயாவுடைய
கல்லூரி நண்பர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் அமெரிக்காவில் அங்க மிகப்பெரிய அளவில் அங்க இருக்கிறாங்க. அந்த நிலை நீங்க ஐயாவுக்கு வந்திருக்கும். கையெழுத்து போட்டிருந்தா விசா கையெழுத்து அவ்வளவுதான். அப்போ அப்ளை பண்ண போதும். ஆனா நான் இங்க இருப்பேன், என் மக்கள் இன்னைக்கு இவ்வளவு மோசமா இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக தான் இந்தியாவில் இங்க தங்கி இங்க வந்து மருத்துவராக வேலை செஞ்சு ஒரு இயக்கத்தை தொடங்கி சமூக நீதி போராட்டம் செஞ்சு போராட்டங்கள் செய்து பிறகு பார்த்தார் கட்சியை ஒன்று தொடங்கி கட்சிக்கு போட்டு இதெல்லாம் பண்ணி எல்லா சமுதாயத்திற்கும், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், சிறுபான்மை மக்களுக்கு, இத்தனையோ நாடார் சமுதாயம் பிரச்சனையா இங்க முதல்ல குரல் கொடுக்குது ஐயா தான். இப்படி எல்லாத்துக்கும் அருந்ததியருக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது யாருன்னா ஐயா தான். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுனா ஐயா தான். தென் மாவட்டத்தில் கலவரம்னா நேராக போய் ஐயா தான் அங்க பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் கேட்கிறேன், வட மாவட்டம் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தது? தினம் கலவரம், தினம் இந்த மட்டும் கிராமத்தை கொளுத்துவாங்க, அந்த கிராமத்தை கொளுத்துவாங்க, இங்க அடிப்பாங்க, வெட்டுவாங்க, குத்துவாங்க, கொலை நடக்கும், அவ்வளோ மோசமா இருக்கும். பிறகு ஐயா வந்த பிறகுதான் இன்றைய வரைக்கும் அமைதியா இருக்கு வட தமிழ்நாடு. அதுக்கு ஒரே காரணம் ஐயா தான். ஒரே காரணம் இல்ல எங்களுக்கும் நாங்க அரசியல் ஆதாயம் வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல மாத்தலாம். அது கன்சாலிடேஷன் என்ன பிரச்சனை பண்ணா எல்லாம் ஒன்னா வருவாங்கன்னா அந்த எண்ணம் எங்களுக்கு இல்ல. யாரும் வழக்கு வாங்கக்கூடாது, கேஸ் வாங்கக்கூடாது, படிக்கணும், வேலை. அதுக்கு தான் போராட்டம். இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கிறாரு. எதுக்கு இடஒதுக்கீடு? படிச்சு வேலைக்கு போகணும். அதுதான் எங்களோட நோக்கம். தவிர நீ சும்மா வச்சுட்டு நீ அடிதடியில் ஈடுபட்டு நீ பண்ணாத, வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றவர் ஐயா. ஆனா அதுக்கு ஏதாவது அங்கீகாரம்? ஐயாவுக்கு வேலை இல்லை, இது அங்கீகாரமா? அதனால இன்னும் எவ்வளோ இருக்கு பேசலாம் மனசுல. இது போதும். இன்னைக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும். இந்த நூலை படித்து மற்றவர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, இளைய சமுதாயத்திற்கு இந்த நூலை நீங்கள் கொடுங்கள், படிக்க வையுங்கள். அவர்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு ஐயாவை பற்றி, ஐயா செய்த போராட்டங்களை பற்றி, ஐயா செய்த சாதனைகளை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு சமூக மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம். சமூக மாற்றம், அதுதான் ஐயா அவர்களுடைய நோக்கம். சமூக மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து, சமூக மாற்றம்னா எல்லாம் அடங்குகிறது. அது கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, வேளாண்மை, சுற்றுச்சூழல், நீர் மேலாண்மை, குடிநீர் பிரச்சனை எல்லாமே சேர்ந்ததுதான் சமூக மாற்றம். அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் அடைவோம் என்று நாம் இந்த நேரத்திலே, இந்த நாளில் நாம் உறுதியேற்போம். நன்றி. தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிறைவுரை ஆற்றுபவர் இந்த விழாவினுடைய நாயகர், நூலாசிரியர்களை